ரோகு மீன் வறுவலை தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு வஞ்சிர மீன் வறுவலா பெரிய பெரிய பீஸா இருக்குன்னா சுவையும் டாப் டக்கர். எண்ணெயில பொரிச்சிருந்தோன்னா இந்த சுவை இருக்கும், அதோட டபுள் சுவையா இருக்கு தவால பொரிச்சது. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அமராவதி டேம் பக்கத்துல இருக்க முதலை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். ஹாலிவுட் படத்துல பார்த்த மாதிரி இருக்குண்ணா, அப்படியே பொறுமையா போய் மெதுவா இறங்குறா. பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ரொம்ப பக்கத்துல வேற பாக்குறமா. நம்மகிட்ட வர அப்படி உங்க ஃபேனா இருக்குமோ? கட்டுறது கையில வேலை. வணக்கம் கட்டுறது கையெழுதினர்களே, நண்பர்களே, அருமையான லொகேஷன். இங்க வாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்கள் டீமில் இருந்தால் விட்டுட்டு வந்துருங்க. ரெண்டு விஷயத்துக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. ஒன்று உணவு பற்றாக்குறை, இன்னொன்று தொல்லை. வந்து அமைதியாக இருக்கணும். அதுக்கு வந்தோம்னா நல்லா அமைதியாக அழகான பாருங்க, பார்த்து இந்த மாதிரி பேஷண்ட்லாம் கூட்டு வந்தா இப்படிதான் பண்ணுறது. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமராவதி டேம் மேலே இருக்கிறோம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி டேம்ல, இந்த டேம்ல பிடிச்ச ரோகு மீன் வறுவலை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டாரு, நம்மளை பார்த்துட்டாரு. பார்த்தவர் என்ன சொன்னாருன்னா, இங்க பக்கத்துல தாங்க கடை வச்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை போய் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதே டேஸ்ட்ல எப்படின்னு சொல்லி செய்யறதுன்னு சொல்லி மக்களுக்கு மாஸ்டர் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறாரு. அதனால தான் வறுவல் எடுத்திருக்கோம். வறுவல்னாலே நாங்கள் வெளுத்து கட்டுவோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இந்த டேமில் பிடிச்ச மீனுனா சும்மாவா. டேம் மீன்லேயே பார்த்தீங்கன்னா ரோகு மீன் நல்ல சதை அதிகமாகவும் முள் கம்மியாகவும் உள்ள மீன். அதனால தான் நம்ம இன்னைக்கு ரோகு மீன் தான் எடுத்திருக்கோம். இந்த மொத்த அழகையும் பாருங்க. இப்ப அடுத்ததா நம்ம போக போறது வந்து உங்களுக்கு பிடிச்ச இடம். ஆமா, என்னோட பாலிய சொந்தங்கள், பங்காளிகள், என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க தான் இருக்காங்க. போய் பார்க்கலாம். முதலை பண்ணை. டூஸ் அண்ட் டோன்ட் போட்டிருக்காங்கண்ணே. நோ ஸ்மோக்கிங், டு நாட் லீவ் பிளாஸ்டிக். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமராவதி டேம் பக்கத்தில் இருக்க முதலை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இந்த முதலை பண்ணை பார்த்தீங்கன்னா 1975 உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால இது பாதுகாத்து வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஜாலியாகவும் ஃப்ரீயாகவும் அமைதியாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு ஒன்றே மாரி படுத்துருக்கு போகிறது. ஃபுல் மீல்ஸ் எல்லாம் அடிக்கலன்னு இன்னும் அது நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஃபுல் மீல்ஸை தாய்லாண்டு மாதிரி ஸ்டைலில் போட்டுருக்கோம். பாவி அதையும் சாப்பிடுவாளி. இந்த முதலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓய்வு எடுக்கக்கூடிய முதலைகள். அது பார்த்தீங்கன்னாலே எப்போதுமே இந்த மாதிரி ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அது போகிறதே சாப்பாட்டுக்காக தான், அதையும் இங்கே கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன வேலை இருக்குது? அதுதான் ஒன்றே மாதிரி தான் இல்லை, அது ரெஸ்ட் எடுக்குது அல்ல. வேலை தான் என்ன மாதிரி தான். அதான் சொன்னேன், ஏன் இன்னமாச்சு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஷிட். ஓ ஷிட், see the shit. இதை பார்க்க வளர்த்துரு வந்தியாலி. நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், நீ எல்லாம் பார்த்துட்ருக்க. இதுக்கு வேற உள்ள என்ட்ரன்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபாவும், வண்டிக்கு 50 ரூபா பார்க்கிங் போட்டு அவர் எதை பார்க்க வந்துக்கிறாரு பார்த்துக்குங்க. ஓ ஷிட், see the shit. ஹாலிவுட் படத்துல பார்த்த மாதிரி இருக்குண்ணா, அப்படியே பொறுமையா போய் மெதுவா இறங்குறா. பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ரொம்ப பக்கத்துல வேற பாக்குறமா, ரொம்ப பயமா இருக்கு. நம்மளுக்கு சரியா அந்த கம்பி கட்டினா சரியா தெரிய மாட்டேங்குது. அதுக்கு உள்ள அனுமதி வாங்கி தரேன், போய் எடுக்கிறீங்களா? நானா? நான் எடுத்துருவேன், என்ன யார் எடுத்துட்டு போவாங்க? அதுக்கு இந்த இருக்காரு, ஷிட்ல எடுப்பார் அவர். உள்ளெல்லாம் வந்து நம்ம ஒரு கை கூட போகாத அளவுக்கு நல்லா சின்ன சின்ன கம்பியாக போட்டு வச்சுருக்காங்க. நல்ல பாதுகாப்பாக நம்ம அந்த முதலையை பார்க்குறதுக்கு உண்டான ஒரு இடம் தான் இந்த இடம்னா. இன்னொன்று பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து முதல்ல வந்து கீழே இருக்கும். ஸோ நம்ம நின்று இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். இதை நம்ம நிற்கிறதுக்கு மட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து முதலையை பார்க்கக்கூடிய இடம் தான் இது. இந்த முதலையிலையும் பார்த்தோன்னு வைங்களேன், சிலையா உயிரோடு இருக்கான்னு தெரியல. இன்னும் தண்ணியில் கூட அசைவில்லை, அசைவே கிடையாதுங்க. இது கண்ணு கூட மூடி திறக்க மாட்டேங்குது. இதாச்சும் ஒன்று அங்கே வேறு வாய் திறக்கிறாரு, அந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. அசைஞ்சு வச்சிருப்பா சொன்னோன்னு. பல்ல ரொம்ப சின்னதாக இருக்கட்டா. நம்மகிட்ட வர அப்படி உங்க ஃபேனா இருக்குமோ? வாங்க. கட்டுறது கையில் வேலை. இவ்வளோ பெரிய முதலையா இருக்கியா? ஆமாம் இருந்துச்சு, போயிடுச்சு அது. பாருங்க மக்களே, எவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ பக்கத்துலலாம் நம்ம எங்கேயுமே பார்க்கலண்ணா. அது டைனோசர் வால். இந்த முதலைகள் பார்த்தீங்கன்னா ஆண் முதலை 32, பெண் முதலை ஒரு 20-26 சொல்கிறாங்க. குழந்தைகள் நிறையா இருக்குண்ணா. குட்டிகள் ஆனால் குட்டி மாதிரி தெரியல. பாரு இங்கேயும் இருக்கு முதலைகள்லாம். அதான் இங்கே முதல்ல இருக்கு, அங்கே குரங்கு இருக்கு சரிங்களா? பக்கத்தில் நவாப்பழம் மரம் வேற இருக்கு. இது ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க இதை வச்சு. ரோ ஃபிஷ்
ஃபிஷ் எடுத்துருக்கோண்ணா. ரோ ஃபிஷ். எஸ், 4 கிலோ மீன் எடுத்துருக்கோண்ணா. அண்ணன் தான் நம்ம சப்ஸ்கிரைபரு. அவங்க கடையில் வந்து மீன் வாங்கி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கடையில் வந்து நம்ம மீன் வாங்கிட்டு இருக்கோம். அமராவதி ஆற்றுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் கடையில் மீன் வாங்கணும். சமைச்சு நீங்களே இங்கே சாப்பிட்டு போங்க. கண்டிப்பா அமராவதி ஆற்று தண்ணியிலே கழுவுறோம். ஆமாம் மாஸ்டர். பீஸ் ஒன்று எப்படி இருக்குது பாருங்க மாஸ்டர். உள்ள கையில் வச்சா என் கை பாருங்க மாஸ்டர் எவ்வளோ பெருசுன்னு. அந்த கை அளவுக்கு இருக்குது மாஸ்டர் ஒரு பீஸு. பக்காவாக சுத்தம் பண்ணியாச்சா? பழம்னு சுத்தம் பண்ணியாச்சு மாஸ்டர். ஏன்னா கழுவி இங்கே ஹோட்டல் போகுதுங்களா? அவங்க மீன் கழுவு அதில் உள்ள மீன் வந்து உயிரோடு இருக்க மீன் வந்து சாப்பிட்றதுக்கு வருது. எதுக்கு பெட்டி தொங்க விட்டுருக்காங்க? தண்ணியை எடுத்துட்டு வர மீன் வந்துன்னு அந்த பொட்டிக்குள்ள விழுந்துடும். அதுக்குள்ள ஒரு வலையை போட்டு வச்சிருக்காங்க. அது வலைக்குள்ளேயே அது சிக்கியும். வெளியே மறுபடியும் திருப்பி குதிக்கவும் முடியாது. அதுக்காக தான் அந்த செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளோண்ணா அது? எல்லாமே இருக்குது. நன்றி பங்காளின்னு சார் அதெல்லாம் சொன்னிச்சு அவர்கிட்ட. இதோ நம்ம சப்ஸ்கிரைபர் கடை தானே? அப்படியா? ஆமாம், மோகன் அவர் பேர். அவரோட பேரில் தான் அது கடை இருக்குது. இங்கே தான் வந்து மீன் வறுவல் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி வறுக்கிறோன்னு பார்க்க போகிறோம். சாப்பாடு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், தயிர். அண்ணன் என்ன வெள்ளை செத்துட்டாங்கண்ணே. சாப்பாடு, மீன் குழம்பு, அமராவதி டீ மண்ணு. என்ன டீம் சொல்லிடுற? டீ மீன். டீம் இல்லை, டேம் மீன். டேம் மீன். அதான் டீனா டேம். அண்ணன் தானே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். இவர் பேர் தான் மோகன். இவரோட பேரில் தான் இந்த கடை இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே என்னென்னலாம் கொடுக்குறீங்க? இங்கே வந்து சாப்பாடு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், தயிர். சூப்பர்ண்ணா. ஏன்னா எனக்கு பிடிச்ச சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. ஜிலேபி, கட்லா, நெய் மீன். சூப்பர். அதே மாதிரி விசேஷ நாட்களில் வந்து கட்லெட்டு, இந்த மாதிரி மீன் சில்லி, வந்து வயல் நண்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து இப்போ நான் கடை வச்சு, இது நண்பரோட கடை, அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளே நடத்த சொன்னாங்க. இது வந்து ஒரு 2 வருஷமாக இப்போ நடத்திட்டு இருக்கோம். இப்போ எல்லா இடத்துக்கும் வர மாதிரி இந்த டேமுக்கு மட்டும் எதனால கூட்டம் கம்மியாக வராங்க? பார்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் சுற்றுலாத்தலுக்கு வந்து நல்ல ஒரு பார்வைக்கு வந்து போட்டிங் இருக்குது, முதல்ல பண்ணை இருக்குது. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால வந்து ஞாயிறு, சனி, ஞாயிறு விழா காலங்களில் வந்து போட்டு வருதுங்க. மற்ற நாளில் கம்மியாக வர்றதுக்கு காரணம்னா வந்து இது கரெக்டான ஒரு பார்க்கு இந்த மாதிரி எதுவும் இல்லை. முதல்ல பண்ணையில் மட்டும் இருக்கிறதுனால வந்து ஃபேமிலி அது மாதிரி அந்த முதல்ல பண்ணையில் பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பார்க்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரங்களை கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். போட்டிங் எல்லா நாளும் இருக்குங்களா? போட்டிங் வந்து எல்லா நாளும் இருக்கும். தண்ணி ஓவர் ஃபுல்லாக இருந்ததுன்னா போட்டிங் வந்து இருக்காது. இப்போ இல்லை, இப்போ இருக்குது போட்டிங். இப்போ இருக்குங்களா? ரிசோர்ட்லாம் போட்டு மூடி வச்சுக்கோங்க. 4 ஆமாம், எல்லாம் வந்து உட்காருக்கு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம கடை நீட்டாக தான் இருக்குங்க. விறகு அடுப்பில் சமைச்சு கொடுக்குறீங்க? ஆமாம், கூட விறகு எடுப்பாங்க. சாப்பாடு கூட விறகு எடுப்பாங்க. கப்பல் தண்ணி மேலே இருக்கு. ரெடி ஆயிடுச்சானே? சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க. சாப்பாடு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், தயிர். மீன் ஒரு ஊட்டிக்கா? மீன் வறுவல். அதுக்கு தான் இவர் இருக்காருங்க. மீன் குழம்புல எப்பவுமே மீன் இருக்கணும். அது காட்லா மீன். காட்டில் இல்லைப்பா, கட்லா மீன்ப்பா. அவருக்கு மட்டும் நல்ல பீஸாக போட்டிருக்கீங்க. பெரட்டி அடிங்க. நல்ல புளிப்பு, லெவலான காரம். சாங் மாஸ்க்கு ரசம் ஊற்றுங்க. சாம்பாரே சாம்பாரே வருதா? ரைட்டு விடு. மீன் பார்த்தீங்கன்னா 2 மீன் சேர்ந்த மாதிரி சைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், நல்ல சைஸான மீன் தான். சுவை பார்த்துருவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். பார்த்தீங்களா? இங்கே வந்தாலே டேமுக்கு வருது. வேறு ஒருத்தர் சைலண்டாக உள்ள தள்ளி இருக்குது. ஆவி பறக்க பறக்க மீன் வறுவல். மசாலா உண்மையிலே நம்ம போகிற மாதிரி மசாலா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் டேம் மீன், இந்த ரோகு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷான மீனில் நம்ம மசாலா போட்டு வறுத்தாலே சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மீன் சைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது உருவத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது, நம்ம வாங்கியதுக்கு நல்லா பெருசு. இன்றைக்கி அதை தான் கொண்டு போய் வறுத்து இன்னும் ரசிக்க போகிறோம். அப்படி விட்றா உடச்சி இப்படியே பிடிச்சி
ரோகு மீன் தானா, அது வந்து இந்த நார்மல் ரிவர் ஃபிஷ்ல ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ல ரோகு மீன் தான் டாப்ல இருக்கும். கபாபுக்காகட்டும் ஃப்ரைக்காகட்டும் ரோகு மீன் சிறந்தது. டேஸ்ட் காரணம் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் இல்லைனா அவங்க போடுற மசாலாவும் தான். ஆனால் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்க வச்ச சாப்பாடு எனக்கு அப்படியே இருக்குது. தலைவர் 2000 வந்துட்டாரு. ஒகேனக்கல் மீன் குழம்போட இந்த மீன் செம்மையா இருக்குன்னா மீன் உண்மையாலுமே மக்களே வந்து பாருங்க. நீங்க இந்த அமராவதி அணைக்கட்டை நீங்க ஆதரவளிச்சு வாங்க, எல்லாருமே வர ஆரம்பிங்க. நீங்க சமைச்ச சாப்பாடு எனக்கு கொண்டு வந்து தருவீங்க மீன் எல்லாம் கண்டிப்பா இங்கதான் டேம் கிட்ட தான். ஆனா சத்தியமா நிறைய வீடியோ பாத்துருக்கிறேன்னா நானு நிறைய அதுக்கு சத்தியம் பண்றீங்க. ஆமா, என்னன்னா அவர் தான் நிறைய பாப்பாங்க வீடியோ. சமைக்கிற வீடியோ பாக்குற ஆளு மெயின் ஆளு அவரு தான். இது கலைஞர் டிவில சக்கரவர்த்தி அவர் தான். இதே சுவையா சாப்பிட்டுருக்கோன்னா சாப்பிட்டு இதே சுவை போய் மக்களுக்கு எப்படி செய்முறையாக காட்டுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த அமராவதி டேம். மேலே போனால் டேமு, அன்னைக்கு அடியில் இருக்கும், அன்னைக்கு கீழே இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்துருப்பீங்க மக்கள், மோகன் அண்ணன் கடையில் எப்படி ரோகு மீன் மசாலா போட்டு வறுத்து கொடுத்தாங்க, அவங்க பொரிச்சு கொடுத்தாங்க. அதை நாங்கள் வறுக்க போகிறோம். இந்த நம்ம தவாலை வச்சு வறுக்க போகிறோம். ஆனால் அதே மசாலாக்கள் தான். அவங்கள்ட்ட என்னென்ன மசாலான்னு கேட்டோம், அவங்க சிம்பிளாக சொன்னாங்க மசாலாக்கள். ஆனால் சுவை சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு தான் தேவையான பொருட்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, எலுமிச்சை சாறு, தூள் உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அந்த மீனை பார்த்த உடனே மீன் கூப்பிடுது. நம்ம சாப்பிடும்போதே சொல்லியிருப்போம் அளவான காரம்ட்டு. அந்த அளவான காரத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் பயன்படுத்துகிறோம். இஞ்சி பூண்டு அரவை, மல்லித்தூள், சீரகத்தூள். ரோகு மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் 1 கிலோ மீன் எடுத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த அண்ணன்ட்டே கேட்டோம், இதுக்கு நீங்கள் வண்ணத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு. நாங்கள் இதில் வந்து அஜினாமோட்டோவோ கலரோ இந்த அமராவதி டேமில் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. எங்கன்னா என்ன இயற்கையாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இயற்கையாக கொடுக்குறேன்ட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இயற்கையாக சேர்க்குறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. நம்ம வறுத்தோம்னா ஜீரகப்பொடி அதிகமாக சேர்ப்போம். ஆனால் இந்த அமராவதி மீன் வறுவலுக்கு வந்து ஜீரகப்பொடி ரொம்ப கம்மியாக சேர்ப்பாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து, தேவையான அளவு கடல் உப்பு. இந்த மீன் வறுவலுக்கு நல்ல புளிப்பு தன்மை இருந்துச்சு. அதாவது 1 கிலோ மீனுக்கு 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு இந்த சாறு எடுத்து சேர்த்துக்கணும். இந்த மீன் மசாலாவில் பிரியாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு செக்கெண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கை மணத்தோடு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சாந்தா எல்லாத்தையும் மசாலா செட் பண்ணிவிட்டு தண்ணி, தேவையான அளவு தண்ணி. மயில் கூப்பிட்டுட்டே இருக்கேன். மயில சப்பானி பக்கத்தில் தானே இருக்கேன். மயில சப்பானின்னு கூப்பிட்டா சப்புன்னு நிறைய சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி, நீங்கள் அரைஞ்சிக்கங்க, நான் முழு பர்மிஷன் கொடுத்துட்றேன். சப்பானி எப்படி நடப்பாரோ அதே மாதிரி நடந்து காட்டு. சப்பானிகள் போட்டு உக்காந்தனால சப்பானின்னு சொன்னேன். சப்பாத்தி நடக்கிறீங்களா? நம்மளுடைய அமராவதி மசாலா தயார். என்னடா வழக்கமாக போடுற மசாலாக்கள் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதோடைய அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன், எலுமிச்சம்பளமே நம்ம 1 கிலோவுக்கு 1 தான் புளிவோம். ஆனால் இந்த புளிப்புக்கு 1 கிலோக்கே 1.5 எலுமிச்சம்பளம். அந்த மாதிரி நம்ம சேர்த்த ஒவ்வொரு அளவுகளும் அதே அளவில் பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசமான சுவை கிடைக்கும். நார்மலாக இல்லாமல் வித்தியாசமான சுவை கிடைக்கும். இதை அப்படியே மசாலாவில் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். மழை வர மலையில் சுட சுட ரோகு மீன் சாப்பிட்லாண்ணா. எல்லா மீனுக்கு மசாலா போட வச்சுங்களா? எல்லா மீனுக்கு மசாலா போட்டாச்சுன்னா இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 2 மணி நேரம். யானைகளும் மான்களும் துள்ளி விளையாடுற இடத்துல வந்து நம்ம இப்போ மீன் வறுவல் செய்ய போகிறோம். மீன் ஒரு நிமிஷம் தம்பி. மான்கள் துள்ளி விளையாடுது ஓகே. எந்த யானை துள்ளி விளையாடுது? யானை குட்டி. யானை குட்டி. யானை குட்டி அதளவு துள்ளாது. விளையாடும். எல்லா விதமான சேட்டைகளும் குட்டிங்க செய்யும். நான் பார்த்துருக்கேன் நேஷ்னல் ஜியோகிராஃபியில். அப்போ நீங்கள் யானை குட்டி தானே சொல்லியிருக்கீங்களோ? யானை சொல்லிங்க. செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயை சும்மா லேசாக சேர்த்துக்கிறோண்ணே. 2 மணி நேரம் நல்லா ஊறின மீனை எடுத்து வந்து சேர்த்துக்கிறோண்ணே. வறுத்து எடுக்க போகிறோம். ஆமாம். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாங்க, நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா பெத்த பீஸுண்ணா. மேலே அப்படியே எண்ணெயை விளாவிக்கிறோண்ணா.
செக்கெண்ணெய் ஊற்றுங்க அப்படியே. எல்லாத்தையும் நம்ம திருப்பி வச்சதுனால திரும்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ரெண்டாவது தடவை திருப்பிங்க. ஆமாங்க, இந்த பக்கம் வெந்திருக்காதுண்ணா. ஸோ அதை வந்து திருப்பி வைக்க போகிறோம். இந்த மாதிரி எழுந்திரிச்சிங்களா? ஆமாண்ணா, அமராவதி மீன் தயாராகிடுச்சுண்ணா. அடுத்த செட்டு மீனை இறக்குறேண்ணா. அண்ணங்கடையில் இதே ரோகு மீனை நல்லா சட்டி ஃபுல்லாக எண்ணெயில் பொரித்து எடுத்து நம்ம சாப்பிட்டு ருசிச்சோம். அப்போ தான் கேட்டிருந்தேன் என்னென்ன மசாலா போடுறீங்கன்ட்டு அண்ணன் அழகாக சொன்னார். அதே மீனை நம்ம தவாவில் பொரித்து அண்ணனை டேஸ்ட் பார்க்க சொல்ல போகிறோம். எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்கள், தாராளமாக எடுத்து சாப்பிடலாம். கட்டுறது கையெழுத்து குழுவினர் வந்து நான் ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்றைக்கி எதர்ச்சியாக நான் வந்து இந்த அமராவதி நகரில் கோயிலுக்கு நான் போனேன், என் மனைவியும் போனோம். எதர்ச்சியாக சந்தித்தோம். நானாக கேட்டேன், ஆமான்னு சொன்னாங்க. அப்புறம் என் கடைக்கு வர சொன்னேன், வந்து சாப்பிட்டாங்க. கடையிலலாம் சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாரி வந்து அவங்களும் அதேமாதிரி சொன்னாங்க. இவங்க செஞ்சது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப நன்றிண்ணே. நாங்கள் ஒவ்வொரு இடம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த தருணத்தில் எல்லாத்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் மோகன் அண்ணனுக்கும் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இங்கே வளர்க்க வைங்க. இதை வளர்க்குவா பாருண்ணா, மாவாக இருக்குது. முள்ளெல்லாம் தனியாக வருது. பார்க்குறதுக்கு வஞ்சிர மீன் வறுவலாக பெரிய பெரிய பீஸாக இருக்குன்னா சுவையும் டாப் டக்கர். எண்ணெயில் பொரிச்சிருந்தோன்னா இந்த சுவை இருக்கும். அதோட டபுள் சுவையாக இருக்குது தவாவில் பொரிச்சது. நல்ல சுவையாக இருக்குது, சாப்பிடுங்க. இங்கே மீன் வாங்க வரணும்னா எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் வந்தால் இங்கே மீன் கிடைக்கும்? காலையில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்தீங்கன்னா 10 to 11:30 மணிக்குள்ளே மீன் வந்துடும். கவர்மெண்ட் ஸ்டால் பண்ண கொடுப்பாங்க. லைனில் நின்று மீன் வாங்கிக்கலாம். நம்ம என்ன மீன் தேவைப்படுதோ அது கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க இடை போட்டு கொடுத்துருவாங்க. அதுபோல் வாங்கி விற்கிறாங்களா? வாங்கி வந்து விற்கிறாங்கன்னா வந்து வாங்கியும் விற்கிறாங்க. சப்போஸ் மீன் அங்கே கிடைக்கலன்னா வியாபாரிகள்கிட்ட கூட வாங்கிக்கலாம். அது ஒரு 1 மணி வரைக்கும் கிடைக்கும் இல்லையா? அது 1 மணி வரை 2 மணி வரைக்கும் கிடைக்குங்க மீன். நீங்கள் எப்போ வந்தாலும் மீன் வாங்கிக்கலாம். டேம் மீன்லேயே முள் கம்மியாக உள்ள மீன் பார்த்தோம்னா இந்த ரோகு மீன் தானே. டேஸ்ட்டு நம்ம அண்ணங்கடையில் என்ன எப்படி சாப்பிட்டோமோ அதே சுவையில் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் தேவைப்படல, இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? இது ஒரு டேஸ்ட் இருக்கும். பிச்சு கேக்கு துண்டு மாதிரி வருது பாருங்க. இன்னும் டாப்பாக இருக்குது. தம்பியை பார்த்தாலே தெரியுங்க, அது ஒரு பகுதியை காணும். ஒரு மீன் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு வறுவல் பீஸ் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் பசிக்காது. இல்லை எனக்கு பசிக்கும். உனக்கு பசிக்கும். அப்போ எனக்கு பசிக்கும் இல்லை. மதன் எப்படி இருக்கு? இருக்குண்ணா, கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குண்ணா. நல்லா புளிப்பு லெமன் 1.5 போட்டாருண்ணா. சரி, ரொம்ப புளிப்பாக போயிருமா அப்படி பார்த்தேன். ஆனால் சாப்பாடு அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக சூப்பராக இருக்குண்ணா. உங்களுக்கு வந்து சமைக்க வாய்ப்பு கிடைச்சா மீனை வாங்கி நீங்களே சமைங்க. சுற்றி பார்க்க மட்டும் போதும் எங்களுக்கு டைமு. ஆனால் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணன் கிடைக்குவாங்க, மோகன் மீன் ஸ்டால். அங்கே வந்தீங்கன்னா இதே சுவை நீங்களும் அனுபவிக்கலாம். இதே மாதிரி வித்தியாசமான உணவுகளும் வித்தியாசமான இடங்களும் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் அமராவதி டேம்லேருந்து விடை பெறுகிறோம். கட்டுறது கையில் குடும்பம். பாய்.